விஜய் ஜெயலலிதா மாதிரியே நடந்துக்கிறாரு, இன்னொரு ஜெயலலிதா தான் இவர் அப்படிங்கிறாங்க. இல்ல சேலையா கட்டி கொடுத்தான் விஜய், சேலையா கட்டி கொடுத்தான் விஜய். இல்ல அது மட்டுமே அடையாளமா சார்? புரியல. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 4 செய்தியை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு படத்தை பாருங்கள். சாட்டை துரைமுருகன் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா பாருங்களேன், ஒரு நெடும் பயணம், ட்ராவலிங், வெக்கேஷன், டூரிசம், சென்னை மெட்ரோவில் வந்து அவர் உட்காந்துருக்காரு. அவர் வந்து இந்த படத்தை பாருங்கள் எங்கேயோ கிளம்பிட்டார். இப்போது இதை செய்தியை நம்ம எதோட லிங்க் பண்ணி பார்க்கணும்னா, நேற்றைக்கு தான் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து திரிஷா கூட கோவா பயணம் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் போகிறாரு, சரி இவர் எதுக்கு போகிறாரு? அதில் ஒரு பாட்டை வந்து போட்டு அதில் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக அண்ணன் சீமான் அவர்களை வந்து தாக்கினா பார்த்தீங்களா, அந்த ரெங்கா அப்படிங்கிற திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி, அந்த பொறுக்கி மேலே வழக்கு போடாமல் அண்ணன் சீமான் மேலே 4 பிரிவுகள் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு வந்து உதவாத ஒரு ஆட்சி அப்படின்னா திமுக ஆட்சி தான். ஆனால் சீமான்காரை வலுமறித்து அவன் வந்து ரகலை பண்ணுறா, பொறுக்கித்தனமாக காலித்தனமாக கெட்ட வார்த்தை பேசுகிறா, அவன் மேலே வழக்கு போடாமல் அண்ணன் சீமான் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இது எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை எப்படி வந்து ஒரு சூழ்ச்சி வேலையில் சிக்க வச்சு அவர் எப்படி கைது பண்ணாங்களோ அதே ஒரு வேலையை தான் அண்ணன் சீமானுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. அப்போ அந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த வாடகை வாயன் வாய் புரோக்கர் இருக்கார்ல நாஞ்சி சம்பத், அவர் வந்து சொல்கிறாரு, சாட்டை துறைமுகம் வந்து ஒரு அனாதை. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சாட்டை துறைமுகங்களை வந்து விமர்சிக்கிறாரு அப்படின்னா அவர் இந்த பதிவை பாருங்களேன், ஒரு வரியிலே சொல்லிவிட்டார், சாட்டை துறைமுகம் ஒரு அனாதைன்னு. உண்மையாலுமே அனாதை யார், பல குடும்பங்களை அனாதை ஆக்குனது யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து சாட்டை துறைமுகம் ஒரு விமர்சனம் பண்ணுவாரா சார்? அந்த மாதிரி அனாதைகளுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. அடுத்தபடியாக இந்த வாடகை வாயின் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆள் வாடகை பேச்சு. இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதே செந்தில் பாலாஜியை பற்றி இதுக்கு முன்னாடி என்ன ட்வீட் போட்டார், என்னென்னலாம் பேசி வச்சுருக்காரு. அவருக்கும் சாட்டை துறைமுகம் வந்து செருப்படி பதில் கொடுத்துருக்காரு. இந்த 4 விஷயத்தை இந்த காணொலி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், விரிவாக வந்து பேசலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் டாப்பிக்கு, சாட்டை துரைமுருகன் வந்து நெடும் பயணம் போகிறாரு. அதில் வந்து ஒரு பாட்டு போடுறாருங்க, ஆண்டனிடா டா டா டா, நான் மார்க்குன்னு நினச்சியா, நான் வந்து ஆண்டனிடா அப்படின்னு சொல்லி போகிறாரு. நெடும் பயணம் அப்படிங்கிறாரு. ஓஹோ, இதை எப்படின்னா சாட்டை துரைமுருகனை பொறுத்தவரையும் விஜயோட போட்டியாளரே நான் தான், விஜய்க்கு எனக்கும் தான் போட்டின்னா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். மற்றவங்கெல்லாம் சொல்கிறது வேறு, அவர் வந்து சொல்லிட்டார் விஜய் தோ நிற்பாரா, நான் தோ நிற்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போது விஜய் வந்து கோவா போனால் நாங்கள் போக மாட்டோமா? நேற்றுக்கு அந்த செய்தி சொன்னப்போ கூட பல பேர் இல்லை இது வந்து 2024 திரிஷாவோட போனதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி போடுறீங்களே, போன வருஷம் போனார், இந்த வருஷம் போயிருக்காரு கண்ணு, டிக்கெட்டே வெளியே வந்துருச்சு தனி ஃப்ளைட்டில். நம்ம திரிஷா, நம்ம விஜய் எல்லாம் போகிறாங்க. அப்போ அவங்க போகும்போது எங்கள் அண்ணன் சாட்டை போகக்கூடாதா, நான் மார்க் இல்லைடா ஆண்டனிடா அப்படின்னு. நெடும்பயணம் செமையாக இருக்குது பாருங்கள். அந்த ஃபோட்டோ ஸ்டில்லை பாருங்கள், இந்த ஸ்டில்லை பாருங்கள். விஜய் கதாநாயகனா சாட்டை துரைமுருகன் கதாநாயகனான்னு பார்த்தா ஓகோ நானா. இதை மெட்ரோவில் நின்று இந்த புகைப்படம் போட்டிருக்காரு. அது பார்க்கக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ இதை பார்த்துட்டு அணில்கள் கதறுன்னு கதறானுங்க. சாட்டை ஏய் வர்றா, காசு வந்து திரள் நிதி வாங்கிட்டு கிளம்புறா ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. பதிலுக்கு நம்ம ஆளுகளும் பிளாக் டிக்கெட் பைய, அவராவது வந்து மனைவியோட போவார். சரி ரைட்டு கொடுங்க, அப்படிலாம் நம்ம ஆளுக்கு பதில் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். சரி, அடுத்து முக்கியமான செய்திக்கு வந்துடலாம். நேற்றைக்கு வந்து புதிய தலைமுறையில் ஒரு செய்தி, இதை பாருங்களேன். கடலூரில் திமுக நாத்தாக்கா இடையே நடந்த மோதலில் தொடர்பாக சீமான் மீது 4 பிரிவுகளிலிருந்து வழக்கம். திமுக பிரபுகளை சீமான் அவர்கள் ஆபாசமாக பேசி தாக்கியுள்ளதாக கொலை மிரட்டல் புகாரில் சீமான் மீது வழக்கம். சீமான் ரெங்கா போயிருக்க வண்டியை போய் தடுத்தார் அந்த திமுக அமைப்பர் ரங்கநாதன், அந்த பொறுக்கி, அந்த ரவுடி. அவர் ஒரு கட்சி தலைவரோட கார் முன்னாடி போய் வழிமறித்து ஆபாசமாக பேசினது அந்த திமுக சேர்ந்து அந்த குண்டர் தான். அந்த குண்டர் தான் அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவர் மேலே வழக்கு போடாமல், இதாங்க ஆட்சின்னா ஆட்சி, உண்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சின்னா ஸ்டாலின் ஆட்சி தான். யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. எல்லா தப்பு பண்ணுறது யார் தெரியுமா, இந்த திமுக காரங்க தான். இந்த யானசேனா அப்படிங்கிற குண்டை அண்ணாமலை பல்கத்தில் போய் அந்த ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ தூரம் வந்து சொல்லுன்னா துயரத்து உண்டாங்கன்னா பாருங்கள். ஒரு 20 வயசு பெண்மணியை இவன் வந்து எரும மாடு கணக்காக இருக்கா. அந்த பிள்ளைய போட்டு இது பண்ணி ஒரு சாரு என்னென்ன மேட்டர்லாம் வச்சு யார் அந்த சாருன்னு. அப்போ அந்த மாதிரி எல்லா தப்பையும் பண்ணக்கூடிய இந்த திமுக குண்டர்கள், பொறுக்கிகள், அவனுக்கு மேலே வழக்கு போடாமல் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் மேலே 4 பிரிவு வழக்கு. இது அப்படியே நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏர்போர்ட் முடி நடந்து பார்த்தீங்களா, அது அப்படியே திருப்பி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஆனால் ஏர்போர்ட் மட்டும் யதார்த்தமாக வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. அது சென்னையில் இருக்கக்கூடிய உயர் காவல் அதிகாரி அவர் அலுவலகத்துக்கு போகிறார். அவர் அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு 4 பொறுக்கி பயலுக்கு வந்து அவரை வந்து தாக்க வராங்க. அவர் பதில் தாக்கிட்டார், அவராக போய் எதுவும் தாக்கலை. ஆனால் எப்படி ஜோடிச்சாங்க, ஏதோ ஏர்போர்ட் மூர்த்தி தான் அந்த 4 பேரை தாக்குறது கத்தியோடு வந்து அந்த இடத்துக்கு போனார், அவங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனார்னு ஒரு பொய் வழக்கு.
இப்போ இதில் இருக்கார், குண்டாஸில் சிறையில் இருக்கார். அதே ஒரு வேலையை தான் சீமான்கிட்ட பார்த்துருக்காங்க. அண்ணன் சீமான் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அண்ணன் சீமான் மட்டும் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு, ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல. அண்ணன் சீமான் அடிக்கவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் சும்மா இப்படி இறங்கி வர்றாரு, அவன் அந்த பையன் அங்கிட்டு இருக்கான், அதில் ஒரு தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அண்ணன் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இப்படி கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே குண்டாசு பார்த்தீங்களா சீமான் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போயே பாருங்கள் 4 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாம் ஆட்சிங்க, ஆச்சரியார ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கனால என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். எல்லா தப்பும் அவங்களே பண்ணிட்டு தப்பை தூக்கி நம்ம மேலே போட்டலாம் அப்படிங்கிறது இது நல்லா தெரியுது. ஆனால் சீமான் அவர்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இவனுங்க. ஆனால் அந்த முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுதா. இதெல்லாம் வந்து கேவலமான ஆட்சி. அதுக்கு வந்து இந்த செய்தியே சாட்சி. அடுத்து இந்த ஒரு போட்டிருக்க பதிவை பாருங்களேன். தளபதி இன்னும் 2 செகண்டில் சாட்டை துறைமுறைகளை செஞ்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கான். என்னடா அப்படி வந்து செஞ்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம நாஞ்சில் சம்பத் வந்து சாட்டை துறைமுறை பற்றி சொல்லுங்கள், உங்களை அவர் போட்டு பொழக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு அனாதை, சாட்டை துறைமுறை ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இதுதானா இப்போ நம்ம பதிலுக்கு? அதாவது 41 பேரை கொண்டு அந்த குடும்பங்களை அனாதையாக்கின கட்சி எது? தாவேக்கா. அது ஊருக்கே தெரியும், விஜய் தான் அதோட தலைவர். அவரை பார்க்க தான் 41 பேர் இறக்குறாங்க. அப்போ அனாதைகளை உருவாக்குற கட்சி எது? தாவேக்கா. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு அனாதை யார்? இந்த அர்ஜுன் சம்பத். இந்த அனாதை அர்ஜுன் சம்பத் 41 பேரை கொலை பண்ண காரணமாக இருக்க கட்சி அனாதை கட்சி, அனாதைகளை உருவாக்குற கட்சியில் போயிருந்துக்கிட்டு அனாதைன்னு சொல்லி சாட்டை துறைமுறை அவ்வளோ சொல்லுது. சாட்டை துரைமுருகனுக்காக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கா. அண்ணன் சீமான் இருக்கார். எங்களை போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பிகள் சாட்டை துரைமுருகா இருக்கிறாங்க. அவர் அனாதை இல்லைடா. உண்மையாலுமே அனாதை யாருன்னா, அனாதைகளை உருவாக்கக்கூடிய கட்சி எதுனா உங்கள் கட்சி தான். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, அனாதைகள் உருவாக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை பைய. இதாலே நாளைக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அவங்க கட்சி அப்படி கூட்டத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. திருப்பி இதே மாதிரி கூட்டம் இருந்துச்சுன்னா 4 பேர்த்த ஏறி மிச்சு கொள்ளுவாங்க. அதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியுது. இதை யாராக மடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நாளைக்கே ஒரு கூட்டம் நடக்குது. இப்போ நடக்க போது ஈரோட்டில். அந்த கூட்டத்தில் 4 பேர் சாக மாட்டாங்க, ஏறி மிச்சு கொல்ல மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. திருப்பி நடக்கலாம். அப்போ பார்த்துங்க யார் அனாதை உருவாக்குற கட்சி அப்படின்னு சொல்லி. உங்கள் கட்சி தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாடகை வாயன் ஏன் வந்து இருந்தாலும் நாஞ்சில் சம்பந்த வாடகை வாயம் அப்படி சொல்கிறோம்னா, இந்த ஒரு பதிவை பாருங்களேன். நேற்றுக்கு போட்டிருக்காப்புல 10 ரூபாய் பாலாஜியிடம் கேட்டிருந்தால் தங்க நாற்காலியே செய்து கொடுத்துருப்பாரே அப்படின்னு சொல்லி. அதான் ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளி நாற்காலியில் வந்து உட்கார வச்சார்ல அந்த ஏவாவேலு. அங்கே நடந்த கூத்து பெருங்கூத்து. சின்ன பெரியார் யார் உதயநிதி அப்படிலாம் வந்து அவங்க ஒரு மன்னராட்சி முறை போயிட்டுருக்குல்ல, அதில் வெள்ளி நாற்காலியாக போட்டாங்க. செந்தில் பாலாஜிகள் தங்க நாற்காலியே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே செந்தில் சாட்டத்திலும் அதுக்கு பதில் போட்டிருக்காரு. இதே செந்தில் பாலாஜியை இந்த நாஞ்சில் சம்பத் என்ன பேசியிருக்கா அப்படின்னா, நினைத்ததை முடித்தவன் எம்ஜிஆர் மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியும் தான். எந்த படைக்கு யார் தலைமை தாங்க வேண்டும் என முடிவெடுப்பவர் ஸ்டாலின். கோவை பட்டாலியனுக்கு தலைமை தாங்குவர் செந்தில் பாலாஜி. நாஞ்சில் சம்பத் எப்படி பேசியிருக்கா பாருங்கள். இப்போது 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி பேசுகிற இதே வாடகை வாய நாஞ்சில் சம்பத் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கு? ஒரு வருஷம் கூட இல்லை, இதாக வந்து 2022 அந்த காலகட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, நினைத்ததை முடிப்பு வந்து செந்தில் பாலாஜி, படைக்கு வந்து தலைமையை வந்து போடுறது வந்து ஸ்டாலினா, அது பட்டாலியனுக்கு கோவை பட்டாலியனுக்கு வந்து தலைமை தாங்குவர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அதுக்கு இன்னொரு பதிவு பாருங்கள். நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த செய்தி அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. வாடகை வாயம். வாடகை வாயனா வாடகை வாயம் தான். முன்னாடி எப்படி பேசினார்? திமுக காசு வாங்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி வந்து அப்படியே என் நெஞ்சுக்கு நெருக்கமான அவர் வந்து நினைத்ததை முடிப்பவர், அவர் வந்து ஒரு பெட்டாலியன் என்னன்னா கதை விட்டாப்புல. அப்படியே இப்போ வந்து பாருங்களேன் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல. அதுக்கு தான் சாட்டை துறைமுருகனே வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. யோகியவரா செம்பெடுத்து உள்ளவை அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே ஒரு நேர்மை இல்லாத ஒரு அயோக்கிய பையங்க நாஞ்சில் சம்பத். வாடகை வாயன். கருணாநிதி எப்படி பேசினார் தெரியுமா? அதாவது கருணாநிதி கடலை செடி அப்படியே இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செடி கீழே கடலை வந்து பிடுங்கிடுவான் கருணாநிதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் போனால் கருணாநிதியை வந்து புகழ்வார். இந்த பக்கம் ஸ்டாலின் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அடுத்து வந்தோடனே ஸ்டாலினால் தான் எல்லாம் முடியும், படைத்தால் படை ஒரு முதலாபதியை புகழ்கிறது. எல்லாத்தையுமே அப்படி மாறி மாறி பேசி அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு திமுக வந்து கரெக்ஷனுக்கும் கமிஷனுக்கும் இருக்குது, அதிமுக வந்து சர்வீஸுக்கும் சாக்ரிஃபைஸுக்கும் இருக்குதுன்னு சொன்னவர் அதே டைலாக் கொண்டு போயிட்டு அதிமுக வந்து கரெக்ஷன் கமிஷன் இருக்குது, திமுக சர்வீஸுக்கு சாக்ரிஃபைஸ் மாதிரி இந்த மாதிரி வாடகை வாயனை வச்சுக்கிட்டு இந்த விஜய் கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுகிறதுக்கு இது ஒரு அனாதையில் உருவாகிற கட்சியில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.